ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொலைந்து போனவர்களை பற்றி கடந்த முறை உங்களோடு பேசினேன். என்ன எல்லாம் மக்கள் தொலைத்து போனார்கள், தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் என்று நேற்றைக்கு பார்த்தேன். இன்றைக்கு மக்கள் தொலைந்து போனது என்ன, எதெல்லாம் தொலைச்சு போயிட்டுருக்கிறார்கள்? நீங்கள் சாதாரணமாகவே மக்களோடு நீங்கள் பேசி பாருங்களேன். இன்றைக்கு பதட்டமான ஒரு சூழலிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிறைய இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மக்கள் தங்களுடைய பெறுமதிகளை இழந்து போய்விட்டார்கள், வாழ்க்கையின் நம்பிக்கையை இழந்து போய்விட்டார்கள். மக்களோடு பேசுகிற பொழுது மாத்திரமே நாங்கள் இதனை பார்க்க முடியும். அப்படி பார்க்குற பொழுது மக்கள் கேள்வி கேட்கக்கூடும், நான் எதை இழந்து போனேன்? ஒருவேளை எனக்கு என்னென்ன இழப்புகள் வந்திருக்கிறது என்று பார்த்தால் அது ஒருவேளை நலமானது. இந்த காலை வேளையிலே ஒரு சில இடத்திலே மக்களுக்கு கர்த்தருக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த உறவு முறையின் உறவு இழந்து போய்விட்டது. அவர்கள் சாதாரண மக்களாகவே வாழ்கிறார்கள். கடவுளோடு இருக்கிற நெருக்கமான உறவு இன்றைக்கு இல்லாத ஒரு சூழல். அதை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையிலேயும் பலர் இருக்கிறார்கள். இரண்டாவது, மக்கள் தங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். அது ஒருவேளை பாவமாக இருக்கலாம், அது ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாததாக செய்கையாக இருந்திருக்கக்கூடும், அல்லாவிட்டால் ஒரு பேச்சாக இருக்கக்கூடும், அல்லாவிட்டால் ஏதோ ஒரு நடத்தை நிமித்தம் அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். மூன்றாவது, கிறிஸ்தவ ஐக்கியத்தின் அந்த சந்தோஷத்தை, அந்த ஸ்வீட்னஸை அவர்கள் இழந்து போனார்கள். நிறைய பேர் இன்றைக்கு ஐக்கியமாக இருக்கிறார்கள், ஆனால் ஐக்கியத்தின் சந்தோஷம் அவர்களிடத்தில் இல்லை. நிறைய பேர் ஆலயங்களுக்கு வருகிறார்கள், ஆனால் வருகிறது மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்பு அது எந்த விதமான ஐக்கியமும் கிடையாது. அது குறைவான ஒரு சூழலே உண்டு, வருகிறதும் பார்க்கிறதும் மாத்திரமே உண்டு. ஆகவே அந்த சந்தோஷம், ஐக்கியம் என்பது என்ன, அதனுடைய சந்தோஷம் என்ன என்பதை மக்கள் இழந்து போனார்கள். நாலாவது, அவர்கள் கிறிஸ்தவ சத்தியங்களை பற்றின ஒரு அறிவு அல்லாது போனால் அந்த சத்தியங்களில் இருக்கிற அந்த உண்மை தன்மை, மெய்த்தன்மையை அவர்கள் இழந்து போனார்கள். சத்தியத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் உண்டு, அது உண்மைத்தன்மை உண்டு, அதை மக்கள் இழந்து போனார்கள். இதை மாத்திரமா, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஜெபம் அதனுடைய வல்லமை இழந்து போய்விட்டது. நிறைய பேர் ஜெபிக்கிறதே கிடையாது. சமீபத்திலே நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அவங்க காலையில் இருந்து 5:30 மணிக்கு காலையில் ஆரம்பித்து அவங்களுடைய தொலைக்காட்சியை போட ஆரம்பித்தாங்கன்னா, அந்த தொலைக்காட்சியில் நிறைய இன்றைக்கு கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளாகவே போய் கொண்டிருக்கிறது. அந்த போகிறதுனாலே அவர்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், அவர்கள் தூங்க போகிற வரைக்கும் அவர்கள் அதை பார்த்து அந்த வீட்டில் அவங்க சொன்னாங்க, சந்தோஷப்பட்டோம். நிறைய பிரசங்கிகள் பேசினார்கள். ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள் கூட உங்களுடைய அடிப்படையை நீங்கள் இழந்து போகலாம். ஆனால் எச்சரிக்கை ஒன்று, அந்த வீட்டுக்காரர் எனக்கு சொன்னது என்ன தெரியுமா, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலேயும் வேதத்தை வாசிப்பதையும் நாங்கள் மறந்து போனோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒருவேளை அந்த ஆபத்து உங்களுக்கும் வரக்கூடும். ஒருவேளை இதை பார்க்கிற உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரக்கூடும். ஆகவே மறக்க வேண்டாம், ஜெபம் என்பது இந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது. அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதனுடைய ரகசியத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போக வேண்டாம். ஆகவே ஒருவேளை அப்படிப்பட்ட தருணங்கள் இருந்தால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அதே நேரத்திலே சமுதாயத்திலே செய்யப்பட வேண்டிய கிறிஸ்தவ சமூக கரிசனையோடு செய்யக்கூடிய வேலைகள் ஏராளம் உண்டு. அதனுடைய சந்தோஷத்தை மக்கள் இழந்து போனார்கள். அவர்கள் ஆலயங்களுக்கு வருவார்கள், அல்லாது போனால் அவர்கள் எந்தெந்த கூட்டங்களுக்கு சொந்தமாக இருக்கிறார்களோ அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போவார்கள். ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் ஏராளமாக உண்டு. சமூகத்தை பற்றின கரிசனை இல்லாத படிக்க, விசுவாசம் ஒன்று ஆனால் கிரியை இல்லாத படிக்க அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குற பொழுது மக்கள் எதை தேட அவர்கள் வேண்டுமோ அதை தேடாமல் வேறு வேறு பக்கங்களில் அவர்கள் தேடுவதை நாங்கள் காணலாம். லூக்கா இந்த 15வது அதிகாரத்தில் இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் அவள் தொலைந்து போன காசை தேடினாள். லூக்கா 15:8-10 அவள் தொலைத்து போட்டாள். ஆனால் கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவள் விடாமுயற்சியாக தொடர்ந்தாள். ஒருவேளை இந்த நாளிலே நான் சொன்ன இந்த விஷயங்கள் இழந்து போயிருந்தால் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவர் தாமே உங்கள் அருகிலே இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.